எண்ணெய் ஊற்றி அலசிக்கிட்டு இருக்கியா தோசைக்கல்ல? மீனாக போடுறா வெண்ணெய் ஃபஸ்ட்டு தரோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் வறுத்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் வறுத்துக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. என்னடா ஓரமாக ஒதுக்கி வைக்கிற? விருந்தாடி. விருந்தாடியா? அப்படியே தூக்கி வை வை வை. மீனோட பார்வை தோசைகள்ல சேர, அப்புறம் வயிற்றுக்குள்ள போவ. எப்படா டிரைவிங்க சொல்ற? இது உருளை வையே. நீ கட் பண்ணிக்க. பரவாயில்ல வையி. தானே மீனெல்லாம் வீணாக போயிட்டு. சூப்பர் மீன். நான் பூனை எல்லாரும் பேரம் பேசி வாங்கினேங்க தெரியுமா? பேரம் பேத்தியோட போய் வாங்கல, பேரம் பேசி வாங்கணும். என்ன மேக்கப் பண்றியா? மட்டும் எல்லா கிரீமும் போட்டேங்க. வேகட்டும். மீன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. சிம்மிலே வச்சுருங்க, அப்போ தான் மீன் கரையாமல் வரும். சரிங்களா? தேங்காய் சேர்க்குறீங்க, தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கல, அதனால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டில் குறை வராது, செம்மையாக இருக்கும். ஓகே ஏங்க? சரி இருக்கியா சார்? ஓ, என்னென்ன மசாலா போட்டணும் அதுமாரி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்காதீங்க, அதெல்லாம் போட்டால் கறி குழம்பு வாடை வந்துடும். மீனுக்கான டேஸ்ட்டாக தான் சாப்பிட்ணும். ஏன் ஒன்று ஒன்றா பரட்டினா ஆகாத? அவசரமாக என்ன ஃப்ளைட்டு பிடிக்க போறியா? மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், காமிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், காமிக்கிறேன்.